ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பாடுகிறேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெரியவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பொருந்தி சபைக்கு அவருடைய வீழ்ச்சியை குறித்து எழுதுகிறார். அவருடைய ஆவிக்குரிய மேன்மைகளை குறித்து எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் வாசித்து பாருங்கள். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி தேசத்திலே சிதறி கிடக்கிற கிறிஸ்தவ சபைக்கு எழுதின கடிதம் தான் இந்த கடிதம். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த காலையிலேயே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் எடுத்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். சகல நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருக வேண்டும். சகல நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகும்படியாய் அப்படியே அவர் நிறுத்திவிடவில்லை. ஆண்டவர் நீங்கள் அதிகமாய் கிரியை செய்ய உங்களுக்கு ஏராளமான கிருபைகளை ஆண்டவர் தருவாராகவே என்று எழுதுகிறார். நாம் உலக ஜனங்களாய் இருக்கும்போது துன்மார்க்கமாய் ஜீவித்த போது துன்மார்க்கமான கிரியைகளை செய்வோம். சத்துரு நம்மை அடிமைப்படுத்தியிருந்தான், நம்மை ஆளுகைக்குள்ளே வைத்திருந்தான். நம்மிடத்தில் எந்த நன்மையான சுவாபங்களும் இல்லை. மனிதர்களை நீங்கள் பார்க்கும்போது குறுகின இதயம் உடையவர்களாய், குறுகின சிந்தம் உடையவர்களாய், குறுகின பார்வை உடையவர்களாய், குறுகின சிந்தனையை செயல்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பொதுவாக ஒரு கிரியை செய்கிற இடத்திலே நீங்கள் நின்று பார்த்தால் அவங்க மனைவி, அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு அவர்கள் வெளியே வராத லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசத்திலே வாழ்கிறார்கள். ஆனால் வெளிநாடுகளிலே நீங்கள் போய் பார்த்தால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறார்கள். வெளிநாட்டிலே ஒருவரோடு கூட நாங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தோம். அவர்கள் ஆந்திரா தேசத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் அவர் தமிழிலே கடிதம் எழுதியிருந்தார்கள். எனக்கும் ஆச்சரியமா இருக்குது. உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த கடிதத்தை எங்களுக்கு வாசிக்கும்படியாய் எங்களுடைய அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஜாவுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்களே அவங்க சொன்னாங்க, நாங்க மாசம் மாசம் அங்க அனுப்புகிறோம், பணம் அனுப்புகிறோம் என்று சொன்னாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை அவங்கள யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த போன்ல கேட்கிற வாய்ஸும் அந்த கடிதத்தை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இவர்களை போல ஒருவர் 2 பேர் அல்ல, ஏராளமான பேர். இந்தியாவுக்காக உதவி செய்த மிஷனரிகளில காரல் பெக்கர் என்ற ஒரு மிஷனரி, நான் அந்த ஸ்தாபனத்தில் 8 வருஷம் வேலை செய்திருக்கிறேன். அவர் ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர். அந்த நாட்களிலே அருமையானவர்களை 75 லட்சம் ரூபாய் பணத்தை இந்தியா தேசத்துக்கு ஏழை பிள்ளைகளுக்காக அனுப்புவார். 75 லட்சம் அந்த காலத்தில் இருக்கிற அந்த பணம் இன்னைக்கு பல கோடி. அவர் ஜெர்மன் தேசத்திலே ஒரு கம்பெனி வைத்திருக்கிறார்.
ஆனா அந்த பையன் அடிக்கடி வந்து சண்டை போடுவானா, நீ ஏன் இந்தியா தேசத்துக்கு பணம் அனுப்புற, கம்பெனியில் வர லாபத்தை எல்லாம் நீ அங்க அனுப்புறேன்னு சொல்லுவாராம். ஆனா அவர் கேட்க மாட்டார். நீங்க நான் அவர் பிரசங்கம் பண்ணதுக்கு பெரிய மீட்டிங் வச்சிருந்தாங்க. 2 வார்த்தை தான் பேசினாரு. நான் லட்சக்கணக்கான பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புகிறேன், ஒரே ஒரு காரணம், இந்தியா ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரே அப்படி உட்கார்ந்தார். வேற ஒண்ணுமே அவர் பேசல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாய் போயிடுச்சு. அப்புறம் அவரை பத்தி கேட்டா, அவர் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நம்மகிட்ட பணம் வாங்குறாங்களே ஆளுங்க, பாசுங்க, இவங்க ட்ரம் கிம்மு மாலை 20-25,000 ரூபாய் பெரிய மாலை ஊத்து கீத்தெல்லாம் கொண்டு போவாங்க. பிளைட்ல இருந்து ஜெர்மன் பிளைட்டு காத்திருக்கிறாங்க. ஆளை பார்த்து ஆளை காணும். தேடி பார்த்தாங்க, ஆளை காணும். என்னடா காரில் இருக்கிற காணுமே நாங்க எங்க தேடுறாங்க. ஒரு பக்கத்துல ஊசி நூல் எடுத்து வச்சு கிழிச்சு போன கோட்டை தச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பணம் வாங்குற ஆளுங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? இப்போ அந்த பகுதிக்கு வரல. நம்ம ஆளுங்க அவ்வளவு உண்மையான ஆளுங்க கிடையாது. இப்படி நன்மை செய்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள், நன்மை செய்யாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை அழைத்த தேவன் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மையை நீ அப்படியே என்று பார்த்தால், எப்பேற்பட்ட மனிதனுடைய இதயம், எப்பேற்பட்ட மனிதனுடைய உணர்வு, எப்பேற்பட்ட மனிதன் நன்மை செய்கிற மனிதனாக மாறுகிறார். அவர் உனக்கு செய்த நன்மை கையால் செய்வது, பாவங்களின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு சாவுடைய சட்டனை ஏற்றுக்கொண்டார். உனக்காக கூறினார்கள். உனக்காக அவர் உலகத்தோடு சேர்ந்து சரீரத்தை சோதனையினால் அழித்தார்கள். Hallelujah. நன்மையை பெற்றுக் கொள்கிற பகுதி நான் நன்மை செய்கிற பகுதி வேறு. இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். பேதுருவின் புத்தகம் வாலிப ஊழியக்காரனாகிய தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரியையும் செய்ய ஆயத்தமா இருக்கும். சர்ச்சில் இன்னைக்கு கட்டட வேலை இருக்கணும், யாருமே உங்க கட்டட வேலையெல்லாம் வரமாட்டாங்க. நான் இந்த சர்ச்சில் கையாளா வேலை செய்தேன். அருமையான சிஸ்டருடைய அப்பா மறக்கவே முடியாது. ஒரு கேன்சர் பேஷண்ட், யூரின் போயிட்டு இருக்கும். அந்த இதில் அந்த பையில தொங்கும், ஒரு சட்டை போட்டிருப்பாரு. இந்த செவுரை எழுப்பும் போது நான் ரொம்ப அவருக்காக ஜெபம் பண்ணேன். நான் தான் அவருக்கு ஞானஸ்தானம். ஐயோ, அவர் அப்படி வேலை நான் எனக்கு ஒரு ஊசி என்ன ஒரு ஊசி எனக்கு போட்டு பாருங்க, நான் படுற பாடு பாருங்க. கையெல்லாம் வளைச்சி ஒத்துக்க மாட்டேன். அன்னைக்கு இந்த அம்மா ஊசி போட்டாங்க, டிடி போட்டாங்க, கையே பெருசாகிடுச்சு. திட்டிகிட்டே இருந்தேன். இவ்வளவு உடம்பு சரியில்லை, ஆனாலும் அவங்க பாடுபட்டுக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. 1-2 பேர்ல மொட்டாண்டி அம்மா இருக்கிறாங்க, தனலட்சி அம்மா இருக்கிறாங்க. அவங்க இப்பெல்லாம் சிமெண்டா இருக்குல்ல, எல்லாம் மண்ணா கிடக்கு. காலையில பெருக்கி அதை காய வெட்டி அதை வெட்டி, ஏன்னா சாப்பாடு சிஸ்டம் தான் பெரிய சிஸ்டம். அதனால எல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கிற சபையெல்லாம் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 11:30 முடிச்சிடறாங்க. எல்லாரும் ஏண்டின்னு சொன்னாங்க. போய் இழுத்து போட்டு கிடக்குறாங்க, கஷ்டப்படுத்துற எல்லாரும்.
அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை சகலவிதமான நற்கிரியைகளை செய்யும்படியாக பச்சவனை அழைத்து வருகிறார். தீத்து கொள்கிறார். தீத்து 2:7 வாசிக்கலாம். தீத்து 2:7. நீ எல்லாவற்றையும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து நாங்கள் எந்த வேலையும் செய்ய ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நாங்கள் எந்த வேலையும் செய்ய ஆயத்தமாயிருக்கோம். பாத்ரூம் கழுவணுமா, பிளேட் கழுவணுமா, பானை கழுவணுமா? ஏன்னா இது ஏசப்பாவுடைய மறைமுகமா. வட இந்தியாவுக்கு இந்த பன்னீர் இந்த கோல்டன் பீச் செய்யறாங்க மெட்ராஸ்ல. அதை ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு குடிச்சு செய்யறாரு. வட இந்தியாவுக்கு போனா ஒரு பையன் அவர் விரட்டிக்கிறார். ஏய் பாக்ஸ ஒழுங்கா எடுத்துட்டு வா. அப்படி அவன் விரட்டிருக்காரு. மிரட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கிறாரு. அப்புறம் அவர் கேட்டாரு, நீ எந்த இடத்துல மிஷினரியா இருக்குன்னு. அவன் சொன்னா, நான் இந்த இடத்துல மிஷினரியா இருக்கேன். அப்போ இந்த பையன் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. அந்த கூட உள்ள ஒருத்தர் சொல்றாரு, இது அகஸ்தி ஜெபக்குமாருடைய பையன். அவன் தூக்கி வார போட்டு, என்னடா இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தின் தலைவருடைய பையன் பாக்ஸ தூக்கிக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த நற்கிரியைகளையும் செய்யும்படியாக நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த நற்கிரியைகளையும் நான் எந்த வேலையும் செய்ய என்னை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. மற்றவர்கள் நம்ம என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. அருமையான தேவன் நம்ம என்ன நினைக்கிறார் என்பதுதான் முக்கியம். ஒரு காரியம் ஒரு வசனத்தை 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் முகவரையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். செய்திக்குள்ளே போகிறேன். உங்கள் இருதயங்களை தேர்ச்சி எல்லா நல் மக்களிலும் நற்கிரியையும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. சில காரியங்களை எல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் செய்ய பழகுங்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன சொல்லுவார்கள், இவர்கள் என்ன சொல்லுவார்கள், கேவலமா இருக்கிறது, வெட்கமா இருக்கிறது, இது எல்லாம் அருமையான தேவ சமூகத்திலே உடைக்கப்பட வேண்டும். ஆமென். நீங்கள் உங்கள் இருதயம், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். அதுவே நீங்கள் உடைக்கப்படுகிற இடத்திற்கு உங்களை கொண்டு போக வேண்டும். சும்மா சபையில அழுது ஆண்டவரே துக்கமா இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் கிரியை செய்கிற நபராக மாற வேண்டும். யாரையும் இப்ப ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. சொன்னோம் அவ்வளவுதான். நீங்க நான் வயசானனால எல்லாம் நீங்க விட்டுருக்கிறீங்க, என்னை விட்டுருக்கிறீங்க நான் பேசுறதுக்கு. இல்ல என்ன எல்லாம் அடிக்க வந்துருக்கு. சின்ன பையனா இருந்தா எல்லாம் அடிக்க வந்துருக்கீங்க. சரி தாடா சொன்னா சொல்லிட்டு அவன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு போங்க. வீட்டுல சொல்லி பாப்பதான் சொல்லுவீங்க. ஏன்னா நான் சில திட்டுறேன், அவன் பைத்தியக்காரன் கடன் கிடக்கிறான், நம்ம பாட்டுக்கு 1-2 பேர் பேசிட்டு போறான். அப்படி என்றால் எல்லா நற்கிரியைகளையும் செய்யும்படியான ஒரு மனிதனாய் மாற வேண்டும். பவுல் ஒருவரை குறித்து சாட்சி கொடுக்கிறான், தீமோத்தேயுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதுபோல நிறைய ஊழியக்காரர்கள் பவுலிடத்திலே உண்டு. பவுல் அநேக ஊழியக்காரர்களுக்கு போதனை கொடுக்கிற ஒரு மனிதன். அநேகரை தன் ஊழியத்திலே உருவாக்கி அவர்களை கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்கும்படியாக அனுப்பின ஒரு மனிதன். அவன் அப்போஸ்தலன், அருமையான தேவனாலே அதிகமான கிருபைகளை பெற்றவன், தேவனிடத்திலிருந்து அருமையான மகிமையான அபிஷேகத்தை பெற்றவன், தேவனிடத்திலிருந்து மகிமையான தரிசனங்களை பெற்றவன். அநேகரை அவன் எழுப்பியிருக்கிறான் ஊழியத்திலே. ஆனால் தீமோத்தேயுவை மாத்திரம் அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அதோ தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள். தீமோத்தேயு அப்படிப்பட்டவன் அல்லோ, தகவல் பிள்ளையை ஊழியம் செய்யாதோ, அவர் எனக்கு ஊழியம் செய்கிறான். அதோடு உடனோ மற்றவர்களெல்லாம் தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள். தீமோத்தேயு உடனுக்குரியவர்களை தேடுகிறான் என்று சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை அருமையாக வெளிப்படுத்த
வேண்டும். நற்கிரியைகளுக்கு சாட்சியாக இருக்கிறார். ஒரு சபையில ஒரு மனுஷன் பூமியில் யாத்திரையை முடித்து போகிறான் என்றால் அந்த பாச அளவு போனா போதும். இந்த விசுவாசி ஐயோ உயிரை எடுத்துட்டாங்கப்பா, உயிர் இன்னும் இருந்ததுன்னா உயிரை எடுத்துட்டே போயிருப்பாங்க, அப்படி நினைக்க கூடாது. நீங்கள் சபைக்கு ஆறுதலாய் மாற வேண்டும். சபைக்கு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் மாற வேண்டும். சபை உங்களாலே பெருக வேண்டும். சபை உங்களாலே கட்டப்பட வேண்டும். அன்றையான சபை உங்களாலே வளர வேண்டும் என்றால் நீங்கள் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயம் விசுவாசிகள் கற்றுக்கொள்ள. சாப்பாடு போடுறோம், சாப்பாடு போடுற இடத்துல நீங்க நிக்கிற இடம் ரொம்ப சாப்பாடு போடுற இடம் ஒரு முக்கியமான ஊழியம். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கறி துண்டு போடும்போது எப்படி போடுறீங்கன்னா, மற்றவங்களுக்கு போடும்போது பிரதர் கொஞ்சம் தான் இருக்கு பிரதர் போடுறீங்க ஒரு கறி துண்டை. ஆனா பின்னாடி நிக்கிறது வீட்டுக்காரர் நிக்கிறாரு. வீட்டுக்காரர் நிற்கும் போது பிளேட் ஃபுல் ஆகுது. முன்னாடி நிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னடா கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னாங்க, இந்த ஐயாவுக்கு பிளேட் ஃபுல் ஆகுது. மனசுல உங்களை குறித்த ஒரு கஷ்டம் உண்டாயிடும். நீங்க ஊழியத்துல அந்த இடத்துல நிக்கிறீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் கறித்துட்டே போடக்கூடாது. என்ன சொல்லணும் தெரியுமா வீட்டுக்காரரை பத்தி, நம்ம சாப்பிடாட்டாலும் பரவாயில்லப்பா மற்றவங்க சாப்பிடணும். நாங்க அப்படிதான் இருக்கிறோம். நாங்க அப்படிதான் இத்தனை வருஷ காலமாயிருக்கும். நீங்க சேனல் இருக்கிறாங்க, புதுசா ஒருத்தர் வர்றாங்க, இந்த நீங்க உட்காருங்க, நான் கீழே உட்கார்ந்துறேன். இருக்கிறார் ஐயா இருக்கிறார், சூப்பரண்டா போலீஸ் ஒரு வருவார். உள்ள சீட்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்குன்னா கீழே தான் உட்கார்ந்து உட்கார்ந்து. நான் ஒரு ஆபீஸுக்கு போயிருக்கிறேன். ஐயோ துப்பாக்கியில சல்யூட் அடிப்பாங்க பாருங்க, 20 பேர் காலங்காத்தால் அவர் யூனிஃபார்ம் உள்ள வருவார்கள், ஷூ இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா பிரதர் மூர்த்தி எப்படிக்கான்னு பாக்காதீங்க, அவர் நடையே வேற மாதிரி. ஏன்னா ஆபீஸ் ஆனா ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற ஒரு பிரதர். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவருடைய நற்கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்கிறார். நீங்கள் நற்கிரியைகளுக்கு சபையிலே எல்லாம் மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு சிலரை நீங்கள் வாசித்தால் வாசிக்கலாம் 2-3 வாசித்தால் மொர்தெகாய் ராஜாவுக்கு நன்மை செய்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படியே வாசல் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தாலாவும் பேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைப்பட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவிப்பேன் என்று எழுதி இருக்கிறது என்று வாசிக்கப்பட்டது. அப்படி ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். ராஜாவுக்கு நன்மை செய்வான். ஆனால் இதற்கு நன்மை செய்ததா என்று நீங்கள் பார்த்தால் அவன் சொல்லுகிறான், வாசித்தவன் இரவெல்லாம் தூங்காத ஒருவன் சொல்லுகிறான், அவருக்கு ஒரு நன்மையும் செய்கிறது. நான் நிறுத்தி விடுகிறேன். இன்னும் தேவசனத்திலே நன்மை செய்த ஒருவரை அடையாளம் காட்டுகிறேன். யூத ஜனங்களுடைய குழந்தைகளை கொல்படியாய் சட்டம் போடுகிறான். அந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தார்கள்? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததனால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். நன்மை செய்த ஐயா, ராஜாவின் கட்டளையை மீறி நன்மை செய்வார்கள். ஐயா, ராஜாவின் கட்டளையை மீறி நன்மை செய்வார்கள். அவர்கள் பயப்படவில்லை. ஒருவேளை மரணம் சம்பவிக்கலாம், ஒருவேளை மரணம் சம்பவிக்கலாம். ஆனால் நாங்கள் சாவதற்கு முன்பதாக என் ஜனத்திற்கு நான் நன்மை செய்து சாவதை மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். மகிழ்ச்சியாக நினைக்கிறேன்.
இங்கிலாந்து மிஷனரிக்கு இந்தியாவிலே கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? இந்திய ஜனங்கள் அந்த நாட்களிலே கொடுத்த பரிசு அவரை கல்லெறிந்து கொண்டார். ரோமாவுக்கு இந்தியா தேசத்திலே கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அவரை கல்லெறிந்து வாளால் வெட்டி கொண்டார். அருமையான இப்படி எத்தனையோ மிஷனரிகள் இந்தியாவிலே நன்மை செய்ய வந்த இந்தியா தேசத்தின் மக்களுக்கு இந்தியா தேசம் கொடுத்த பரிசு என்னவென்றால் அவர்கள் ஜீவனை பறித்தார்கள். ஆனால் அதை அவர்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் வந்து தேவனைகளை அனுப்பின வேலையை நாங்கள் செயலாய் முடித்திருக்கிறோம், தேவனிடத்திலே போகிறோம் என்று சந்தோஷத்தோடு அவர்கள் மகிழ்ந்தார்கள். நன்மை செய்வதையாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நன்மை செய்வதையாய் கற்றவனை தெரிந்திருக்கிறோம், நன்மை செய்வதையாய் தேவனை முற்படுத்தியிருக்கிறோம். நன்மை செய்யாத இருதை வழக்குள்ளே இருக்குமானால் இந்த காலவரையை நன்மை செய்வதையாய் காலையில் சொன்ன போல சிஸ்டர் நேற்று அந்த வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. மனுஷன் வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாய் முடிந்து போகிறதுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. எவ்வளவு சீக்கிரமாய் முடிந்து போகிறது, எவ்வளவு சீக்கிரமாய் கடந்து போகிறது. கர்த்தர் இந்த நாளிலே உன்னை அழைத்து வந்ததின் நோக்கம், உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம், ஆண்டவர் நன்மை செய்யும்படியாக உன்னை தட்டி எழுப்பும்படியாக கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்மை செய்ய உண்டாகலாம். நன்மை நன்மை என்று நான் பேசிக்கொண்டு நன்மை செய்கிறது, நன்மை செய்கிறது என்றால் என்ன? நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நன்மை செய்கிறது என்றால் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, 4 காரியத்தை வேத வசனத்தின்படி உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். பாவத்துக்கு விரோதமாய் அருமையான ஜனங்கள் போகும்போது, பாவம் செய்ய ஜனங்கள் போகும்போது, பின்மாற்றத்திலே ஜனங்கள் போகும்போது, சபை பின்மாற்றத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் அதை தடுத்து நிறுத்துகிற இடத்திலே நிறுத்தீர்களானால் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்கள் எண்ணாவது புத்தகம் 25ஆம் அதிகாரம், எண்ணாவது புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறேன். இஸ்ரவேலிலாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் நீட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவரின் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உத்தரத்தை திருப்பினான். என்ன சொல்றார்? உனக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாகும்? ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லி என்றார். என்ன செய்தார் என்றால், பாவம் செய்து கொண்டிருந்த ஒருவரை ஈட்டியோடு குத்தி போட்டான். பக்தி வைராக்கியம் காட்டுகிறது, அருமையான நன்மை செய்கிறது. நீங்க நன்மை செய்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறீர்கள் என்றால் அருமையான பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும். அருமையான ஒருவேளை சபை பாழாய் போகிறது, ஊழியக்காரன் தேவனுடைய பாதையை விட்டு விலகி போகிறார், விசுவாசிகள் தேவனுடைய பாதையை விட்டு விலகி போகிறார்கள். இது சரியான பாதை இல்லை
ஆனா உங்களுக்கு கிடைக்கிற பரிசு சொல்லுகிறேன், உங்களை 2 பேர் கைப்பிடிச்சு வெளியே கொண்டு விட்டுருவாங்க. நீங்க வெளியே போனாலும் பரவாயில்லை, நீங்க போராட வேண்டும். சபை பாழாய் கொண்டிருக்கிறது. சபை இப்பொழுது அருமையான தேவனை உலகத்துக்குள்ளே போய்விட்டது. ஆண்டுடைய ஊழியக்காரன் கண்டும் காணாதவனுமாய் நீங்கள் போகக்கூடாது. நான் ஒரு சில போனை நான் எடுக்கல, ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு, அதனால ஒரு போன பாதை சரியில்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்ன நீங்க பயங்கரமான ஆளா இருக்கிறீங்கன்னு போன் வச்சேன். இதுவரையிலும் போன் வரல. அவர் ரொம்ப ரொம்ப நம்ம ரொம்ப நேசிக்கிறவர், நானும் அவருக்கு 2 ஃப்ரெண்ட். ஆனால் பாதை விட்டு போயிட்டார், ஊழியம் பாதை விட்டு போயிட்டு. அவன் விசுவாசிங்க 1-2 பார்த்தேன், ஒன்னும் சரி கிடையாது, ஜொலியெல்லாம் போடுறாங்க, ஆனா ஒன்னும் சரி கிடையாது. அவங்க சொல்றாங்க எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார், கர்த்தர் பார்த்துக்கிடுவார், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆபிரகாம் அந்த வசனம் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நீ வசனம் சொல்ற இடத்துல நிக்கல, நீ வசனமாய் மாற வேண்டும். ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். நீ செய்யறது வசனத்தின்படி அது சரியில்லை, வசனத்தின்படி சரியில்லை, நீ சொல்லு. கலரத்தோட்டம் போனா போட்டு, கல்யாணம் போனா போட்டு. ஏன்னா இந்துக்கு லட்சம் பேர் இருக்கிறான், அவன் கல்யாணம் நடக்கலையா, அவங்க இருக்கலையா, இல்ல புதைக்கலையா, எல்லாம் செய்யலையா, மணி அடிக்கலையா. நான் மூலகுளத்துல பிரசங்கம் பண்ணும்போது பேசினேன், நான் ஒரு புது மணி வெண்கலத்துல வாங்கி இவங்க சாவுகிட்ட வந்து நானே அடிக்கிறேன், தெருவில் அடிக்கிறேன். மணி அடிக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க நீங்க வேற சபை போனா மணி அடிக்க மாட்டோம், மணியே அடிக்க வேண்டும். நீங்க சொல்லுங்க, ஃபாதரை பார்த்து சொல்லுங்க, எங்க பாஸ் மணியோடு வருவார், உங்களுக்கு வேணா கூட வந்து அடிப்பார் சொல்லுங்க. உலக பிரகாரமான நன்மைகளுக்காக, உலக பிரகாரமான ஐக்கியத்திற்காக நீ ஒரு பக்தி வைராக்கியம் காட்டாத தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அருமையான நீ இழந்து போகிற பகுதி உண்டு. அது தேவனுடைய ஒரு நன்மை செய்கிறோம், ஆனா கஷ்டமா இருக்கும், மனசுல சமாதானம் இருக்கு. ஒருத்தர் திட்டினா சமாதானமா இருக்குமா? இருக்காது. நீங்க பயப்படாதீர்கள். நான் ஊழியர் கூட்டத்தில் பேசுறேன், ஆவிக்குரிய அருமையான சபைகள் எல்லாம் இப்ப எங்க இருக்குன்னா, அவன் ஒரு வக்கீல வச்சுக்கிறான், ஒரு ஜட்ஜ் வச்சுக்கிறான், போலீஸ் ஒரு 10 பேர் கைக்குள்ள வச்சுக்கிறான், அடியாட் மாதிரி வச்சு சபை நடத்திட்டு இருக்கிறான். அங்க இருந்து பாட்டு பாடுறாங்க, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. மியூசிக் எல்லாம் பயங்கரமா இருக்காது, இதுல இல்ல, அந்த இதுல போடுறான், பியூனால போட்டா அது பயங்கரமா இன்னும் இருக்கும். அவன் இப்படி இந்த அங்குறான், ஒண்ணு நடக்காதுங்களா, ஒண்ணு நடக்காது. விசுவாசியுடைய பணம் கோர்ட்ல செலவாகுது, வக்கீலுக்கு ஹைகோர்ட்ல இருக்கிறாங்க, எல்லாம் கேஸ், கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், அரசியல்வாதி இருக்கிறான். நான் மொத்தமாக பிரசங்கிக்கிறேன், யாரையும் அருமையான வேதனைப்படுத்தி பிரசங்கிக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் அளவில்லாதிருந்தது. அவனை தீர்க்கதரிசி என்று அழைப்பது, ராஜாவி இருக்கிற இடத்திலே கூட அவன் பிரபலமானவன். தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்றால் அவன் ஏழு காட்டுவார்கள். என்று ஒருவன் இருக்கிறான், அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறார், அவனோடு கர்த்தர் இடைப்படுகிறார், அவன் சொல்வது நடக்கும் என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறான். ராஜா வருகிறார், மதிகளோடு கூட ஜனங்களை அனுப்பி விடுகிறார். எதற்காக என்றால் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாய். போய் ஜெபம் பண்ணா அந்த வசனத்தை வாசிக்கலாம். போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றார், போகாத. என்னாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், 25 கூட வாசிக்கலாம். அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைபட வேண்டாம், உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள். அந்த ஜனங்க நாசமா போட்டும் பார்த்து சொன்னாத நீ சொல்வதெல்லாம் செய்வோம்.
ஒரு பகுதியில் ஒரு 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 குட்டி தேசத்தை எனக்கு தான், நான் ராஜாவாக போறேன்னாலும் உனக்கு தந்துடுவோம், உன்னை ரொம்ப கனப்படுத்துவோம், உனக்கு பொன்னா வெள்ளியா எல்லாமே கொடுத்துரும், எல்லாம் கொடுத்துரும். ஆனா நீ என்ன செய்ய வேண்டும்? தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். இந்த எலெக்ஷன் டைம்ல நம்ம ஆளுங்க ஜெபம் பண்ணுவாங்க பாத்தீங்களா? எலெக்ஷன் டைம்ல கூடி கூடி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த +2 பசங்களுக்கு கூட்டி வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் 100க்கு 100 கொடுப்பார், நீங்கள் பரீட்சை எழுத வேண்டாம், அவர் உங்களுக்காக வந்து பரீட்சை எழுதுவார். என்ன மாதிரி ஆளுக்கு அந்த மாதிரி செய்தி ரொம்ப சந்தோஷமான செய்தி. படிக்கவே வேண்டாம், இயேசுநாதரே வந்து பரீட்சை எழுதுவார், அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறார். இது தேவனுடைய பகுதி அல்ல. அவர் என்ன ஸ்கூல்ல எல்லாம் போய் பரீட்சை எல்லாம் எழுதிட்டா இருக்கிறாரு? அதுக்காக வந்தார் பூமிக்கு, நீங்க பரீட்சை எழுதுறது பாஸ் ஆறு. இதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு பிரபலம், அதுக்கு ஒரு நோட்டீஸ், அதுக்கு ஒரு வால் போஸ்ட். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க படிச்சா பாஸ் ஆயிட போறீங்க. தீக்காக்காரன் ஒருத்தன் சொல்றான், என் பையன் 100க்கு 100 எடுத்தான், நீங்க ஜெபம் பண்ணி எடுக்கலன்னு சொல்றான். 100க்கு 100 எடுத்துக்கிறான் என் பையன் சொல்றான். ஆளெல்லாம் பிரபலமான ஆளு, நான் சொல்ல விரும்பல. நான் சொல்லுகிறேன், இவங்க ஜெபம் பண்ண அங்க வந்தவனுக்கு எல்லாரும் 100க்கு 100 கிடைச்சிக்கணும். 2 பையனை கொண்டு மைக்கில் வச்சு, நாங்க இங்கே வந்தோம், நாங்க ஜெபம் பண்ணினோம், ஆண்டவர் சயின்ஸ்ல 100, மேத்ஸ்ல 100, தமிழ்ல 100. ஒரு பையன் தான் கிடைச்சது. அங்க வந்தது 1000 பேர் வந்தாங்க. சார் சிரிக்கிறார். அவன்கிட்ட கேட்டா என்னடான்னு கேட்டா, இங்க வந்தோம் சைவர் தான் கிடைச்சு, நான் இங்க இருக்கிற நேரம் அங்க படிச்சிருந்தா கொஞ்சம் பாஸ் ஆதாயிருக்கும். ஜனங்கள் உலக நன்மைகளை தேடி போகிறார்கள். பீலையாமை பார்த்தது கழுதை. என பீலையம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். டாப் மோஸ்ட் ப்ராபசி, அவன் பெரிய தீர்க்கதரிசியா, அவன்கிட்ட போய் யார் பேச முடியும்? ராஜா வந்து இப்படி நிக்கிறான், அப்ப யார் சொல்றத கேட்பான். இந்த கழுதைக்கு வந்து பாருங்க கோபம், கடுங்கோபம் ஆயிடுச்சு. கழுத ரொம்ப கோபமா போய் செவரு ஓரமா ஒரு உரசி விட்டு பாருங்க, காலில் அவனுக்கு அருமையான ஒரு உரசல் கிடைச்சிச்சு, சரியான உரசல். கோபம் வந்து போச்சு இவனுக்கு, அடிக்கிறான் போட்டு. அது பேசுதையா, நான் உன்னை எத்தனையோ தடவை சம்மந்தேன், நீ எங்கெங்கெல்லாம் மீட்டிங் போன, எங்கெங்கெல்லாம் கூட்டத்துக்கு போன, எங்கெல்லாம் போன, நாங்கெல்லாம் உன்னை சுமந்து வந்தனே. என் குறுக்கு வலிச்சும் போது கூட நான் அதை தாங்கிக்கிட்டேன், என் கால் வலிச்சும் போது நான் தாங்கிட்டேன். இப்ப நீ போற பாதை சரியில்லை, இப்பொழுது நீ போகிற பாதை சரியில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், வேலை கிடைச்சிட்டு, நல்ல வேலை. அம்மா முதல் மாச சம்பளம் நல்ல சம்பளம், போக போக சம்பளம் எல்லாம் நல்லா வந்துச்சு. சபையை விட்ட எத்தனை விசுவாசிகள் இருக்கிறார்கள் தெரியுமா? உன்னை கழுதை உரசுகிற நேரம் இருக்கிறது, கழுதை உன்னை உரசுகிற நேரம் இருக்கிறது. ஆமென். ஜீவனானாலும் மரணமானாலும் இயேசுவை அன்பை விட்டு விலகி போய்விடாதே. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், கிறிஸ்துவின் அன்பிலே இருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ ஒன்றும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலே இருந்து பிரிக்க மாட்டார் என்று அறிந்திருக்கிறேன். எவ்வளவு டாப் மோஸ்ட் நீங்க போட்டுருமே. விக்டோரியா மகாராணி உலகத்தை ஆண்டிருக்கிறாங்க, வேர்ல்ட் ஃபுல்லா அவங்களுடைய கொடையின் கீழே வந்திருக்கிறது. அந்த அம்மாவுக்கு பட்டாபிஷேகம், நம்ம ஊர்ல தமிழ்ல சொல்ல போன அந்த மிலிட்டரி ராணுவ வீரன் அருமையான அவங்கள ஆனர் பண்றதுக்கு சர்வீஸ் நடந்துச்சு. அந்த சர்வீஸ்ல அவங்க வந்து கிரீடத்தை தலையில வைக்கணும், அதுதான் அந்த நாட்டினுடைய மரபு, அந்த ஃபங்க்ஷனுடைய மரபு அதுதான். ஆனால் அந்த அம்மா கிரீடத்தை தலையில வைக்காம தலையில வச்சிருந்த கிரீடத்தை எடுத்து ஒரு பக்கத்துல அந்த சேர்ல வச்சுட்டாங்க. மிலிட்டரி ராணுவ வீரன் கேட்கிறான், எம்மா கால்தே உங்களை பார்க்குது, நம்ம தேசம் நம்மை பார்க்கிறது. அப்பதான் அந்த அம்மா பேசினாங்களா, என்னை காட்டிலும் ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் நான்
ராஜா இல்ல, என்னை காட்டலாம் ராஜாதி ராஜா. அவர் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய தலையிலே தான் என் கிரீடத்தை எடுத்து வைத்த, என் கிரீடத்தை என் தலையிலே வைக்க நான் அவருக்கு முன்னே எவ்வளவும் தகுதியானவன் அல்ல. அவருக்கு முன்னே நான் வைக்க எவ்வளவும் பாத்திரவான் அல்ல. அவரை பெருமையான அந்த இடத்தை அவரையே நான் வைக்க விரும்புகிறேன். அவர் இல்லாமல் இந்த உலகத்தை நான் ஆள முடியாது. அவரை தடுக்குது. கழுத பாக்குறான், உருவின பட்டயத்தோடு கூட நிற்கிறான். மனம் திரும்பினானா இல்லையா? ஆனா பின்மாட்டுக்குள்ள போற ஜனங்களை சந்திச்சு அவங்கள மறுபடியும் புதுப்பிக்கிறது என்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் இருக்குது, அடிக்கடி பெய்கிற மழையை குடித்தும். அருமையானவர்களே, வாசிக்கலாம், இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எப்படியெனில் எபிரேயர் 6:7 எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ சகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. நன்மை செய்ய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த பின்மாற்றத்தில் போனவங்கள சந்திச்சு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா அடுத்த வாரம் வந்து சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறான். அதையும் நான் பாக்குறேன். ஒரு 2 பேரை சபையில பார்த்தேன். 2 பேரும் பேர் சொல்லல. சர்ச்சுக்கே வராது வந்து உட்கார்ந்துருக்காரு. 10 மணிக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏன்னு கேட்டா போன வாரம் ஆக்சிடென்ட் செத்து போயிருப்பாரு. ஒரு பயமாயி போச்சு. ஆண்டவர் தேடணும். ஆக்சிடென்ட்ல ஆண்டவர் தேடணும். 2-3 வாரம் வந்தாரு. இப்ப வண்டி நல்லா போயிட்டே இருக்கு. வண்டி நல்லா போகணும்னு நினைக்காதீங்கயா. நல்ல எப்பவும் போகாது நினைக்காதீங்க. ஆண்டவர் உன்னை பின்தொடர்ந்தே வருகிறார். சில செக்குன்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதை கொண்டு வச்சிருவாராம. அதுல நீ கடந்தே போக முடியாது, அதுல நீ நடந்தே போக முடியாது. ஆமா, தரிசனத்தை இழந்து போனான். ஆபிரகாமோடு கூட போக வேண்டியவன், ஆபிரகாமோடு கூட நடக்க வேண்டியவன். ஆபிரகாம் யார்? விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் யார்? அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் யார்? வாக்குத்தத்தத்தின் சந்ததியின் தகப்பன். ஆபிரகாம் யார்? அருமையான அவனை கொண்டுதான் கர்த்தர் அருமையான பரிசுத்த சந்ததியை பூமியிலே எழுப்பும்படியாய் அவன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. லோத்து புறப்பட்டது நல்லதுதான். இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறான் என்றால் சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்கிறான். நன்மை செய்கிற இடத்தை விட்டு அவன் எப்படி அழுதிருப்பான்னு நினைக்கிறீங்க? மனைவி புத்துணா நாள் சம்பாதிச்ச பொருளெல்லாம் அக்கினிக்கரையாய் போனது. பிள்ளைகள், அருமையான வாலிப பிள்ளைகள், அருமையான கற்றுடைய பிள்ளைகளை அவர் அழுது கொண்டே வருகிறார்கள். சோதோம் குமார் அக்கினியிலே அருமையான ஆனது. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை தீத்தின் புஸ்தகம் 2:14 கூட வாசிக்கலாம். நான் அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன். நீங்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காட்டுகிறது. வேதம் எதை அடையாளம் பண்ணுகிறது என்றால் நன்மை செய்வதை அடையாளம் காட்டுகிறது. சகல அக்கிரமங்களிலும் நின்று மீட்டுக் கொண்டு நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஆகவே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் வேண்டும். நீங்கள் அநேக பின்மாற்றத்திலே போனவர்களை அருமையான எச்சரிக்கிறது ஒன்றும் தவறல்ல. அவர்களோடு கூட நான் என்னை சேர்த்து பிரசங்கிக்கிறேன். தேவனுடைய பாதையை விட்டு நான் விலகி போகும்போது நீங்கள் என்னை எச்சரிக்க வேண்டும், எனக்காக செபிக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே வல்லமையாய் உபயோகப்படுத்த அநேகர் அருமையான தேவனுடைய பாதையை விட்டு விலகி போய்விட்டார்கள். பாலாஸ்லாரி அருமையான நன்மை இயேசு என்று அவர் அறிக்கையிட்டார். நிறைய வல்லமையாய் உபயோகப்படுத்தவர்கள் பணத்துக்கு பின்னே மகிமை, உலக மகிமைக்கு பின்னே, அருமையான உலகத்தினுடைய ஆடம்பரங்களுக்கு பின்னே, உலக
யாரா இருந்தாலும் நீங்கள் சத்தியத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த கோரிமேட்ல ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க தேர் வச்சிருக்கிறாங்க, கொட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தெல்லாம் விசுவாசிங்க, நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், என்ன பிரதர் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், தேரு கொட்டுக்கிட்டுலாம் வச்சுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஒருத்தர் ஊதுவான், என்ன ஊத்துவான், இயேசுவின் நாமம் இனிதான நாமம். என்னோட யாரா சாவு வருதா அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆனா எல்லாம் ஆடவெல்லாம் சந்தோஷமா இருக்கிறான். கேட்டா ஊருக்கு அங்க பக்கம் பிஷப்பு வராராம், அவரை இதுல வச்சு சுமந்து கொண்டு வர போறாங்களாம். அதை சுமக்கிறது விசுவாசி சுமக்கிறான், பின்னாடி பிஷப் இருக்கிறார். உருப்படுமாயா, பரலோக போவனாயாவன். அதுக்கு முன்னாடி பாட்டு என்ன தெரியுமா, இயேசுவின் நாமம் இனிதான நாமமா. பாட்டு நான் நடந்தது உங்களுக்கு சொல்றேன், நான் ஒன்னும் புத்தாதுன்னு சொல்லல. நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும். உலகம் வெறுக்கதான் செய்யும். அருமையான ஒரு பாட்டு அப்ப பாடுவோம். நீங்கள் பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காட்டுவது நன்மை செய்வதென்று வேதம் அடையாளம் காட்டுகிறது. அதான் பினகாசி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் தனியாய் அடையாளம் காட்டுகிறார். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்திலே ஆசாரியர்கள் தோன்றுவார்கள், உன் சந்ததி ஆசீர்வாதமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றார், அவர் வாயை திறந்து பேசுறாரு. ஏனென்றால் எனக்காக நீ இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் காட்டியபடினால் என்று அவர் சொல்றார். ஆமென். இதுதாயா நீங்க ஆவிக்குரியவங்க செய்கிற ஒரு பெரிய நன்மை. இரண்டாவது நன்மையை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது நீங்க நன்மை செய்கிறது இரண்டாவது நன்மை. யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால், அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அவனுக்கு பாவம், அது அவனுக்கு பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் போனால் பாவம். உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியுமா? நான் அருமையான, நான் ஏன் கதையை பேச வரல, வெளி கதையை பேசுறேன். ஒரு பாஸ்டர், ரொம்ப கஷ்டப்படுற பாஸ்டர், கூரைக்கொட்டையில கத்திர ஆராதிக்கிற மலைச்சமையெல்லாம் ஒழுகுது. ஆனா அது நமக்கும் ஒத்து வரும். பாஸ்டிங் பிரேயர் நடத்துறாங்க. எதுக்கு தெரியுங்களா? சர்ச் எப்படியாவது எழுப்பி கட்டணும். அதுல ஒருத்தர் முக்கி ஜெபம் பண்றாரா. எப்படி ஜெபம் பண்றாரா? ஆண்டவரே, ஒரு 4 லாரி செங்கலை நீர் கொண்டு வந்து எங்கள் சபை நடுவில் வைக்க வேண்டும், நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஒருத்தர் சிமெண்ட்டுக்காக ஜெபம் பண்றான், ஒருத்தர் செங்கலுக்காக ஜெபம் பண்றான், ஒருத்தர் கம்பிக்காக ஜெபம் பண்றான். அதுல அந்த செங்கலுக்காக ஜெபம் பண்றோம் யார் தெரியுமா? அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன். நம்ம செங்கலுக்காக ஜெபம் பண்றோம். நான் ஒரு அழகிய மண்டபபுரம்னு ஒரு நாகர்கோயில்ல ஒரு இடத்துல இருக்குது. அங்க எனக்கு மறக்க முடியாது. அங்க நான் பிரசங்கம் பண்ண ஞாயிற்றுக்கிழமை போறேன். அந்த பாஸ்டர் கேட்கிறேன், சர்ச்சை எங்கன்னு. அவர் இங்க இருக்குங்கிறாரு, அங்க இருக்கிறாரு. சரி, கூட்டு போனார். கூட்டு நாங்க நேரத்தை, நான் எப்போ நேரத்தை போயிடுவேன், எல்லா இடத்தையும் நேரத்துல போயிடுவேன். சர்ச்சை பார்க்கணும் பாஸ்டர்ன்னு சொன்னேன். சரி வா சர்ச்சை பார்க்கலாம்னு அவர் கூட்டு போறாரு. அப்பதான் அந்த அம்மா மாடு கீட வச்சுட்டு இது பண்ண, ஏன் பாஸ்டர் மாட்டு தொழுவத்துல இதான் எங்க சர்ச்சின்னாரு. ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ண போறோம். எனக்கு இருதுமே உடஞ்சி போச்சு. அந்த அம்மா சாணியெல்லாம் கழுவி விடுது, வைக்கலாம் வச்சு படம் கொஞ்சம் வைக்க போதெல்லாம் எடுத்து போட்டு அதுல பாயெல்லாம் போட்டு உட்கார வைக்குது. பாஸ்டர் நீங்க இங்கே இருங்க, இதுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு நான் வீடு போயிட்டு வரேன். அவர் வராரு. எனக்கு மாட்டுக்கொட்டையில பிரசங்கம் பண்ணி பழக்கமே இல்லை. சரி பிரசங்கம் பண்ணோம், வந்துட்டோம், பிரசங்கம் பண்ணிட்டு போறோம். இந்த மத்தியானத்துல ஓடி போயிட போறோம். இவர் வாரம் இந்த கொட்டையில தான் பிரசங்கம் பண்றார். அந்த இடத்துல வந்து ஒருத்தர் உட்கார்ந்து ஆராதனைக்கு வந்திருக்கிறாரு. 20 லாரி வச்சுக்கிறார். லாரி 20 லாரி. ரெஜி லாரி சர்வீஸ்னா நாகர்கோயில ஃபேமஸ். அண்ணன் தம்பிங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரன். நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பிரதர் சொல்றாரு, அடுத்த வாரத்துல இருந்து இங்க ஆராதனை கிடையாது. எங்க வீட்டுல, அவங்க வீடு பாத்தீங்கன்னா அதுல 500 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பாஸ்டர் இங்க அடிக்கடி வாங்கங்கிறாரு. நன்மை செய்ய அறிந்திருந்தவாறு நீங்க நன்மை செய்யாமல் போ. ஆமென். நமக்கு பலன் இருக்கும்போது நீங்க செய்யணும். பலன் இல்லைன்னா பரவாயில்ல. 2 காசு போட்டா 2 காசு போட்டான்னு பிரசங்கம் பண்ணி எல்லாருமே 2 காசா போட்டுட்டு இருக்கிறாங்க.
போடுறேன்னா 10 காசு போட்டுட்டு இருப்பான். ஆண்டவரே 2 காசு போடுகிறேன், அந்த பெண்ணை நினைத்தது போல நீர் என்னை நினையும். 2 காசு செல்லாது, 50 பைசா செல்லாது, 10 பைசா செல்லாது. கிழிஞ்ச நோட்டெல்லாம் போடுறது. நான் இந்தியன் பேங்க்ல வேலை செய்யறேன். நான் வச்சுட்டு போய் யாருக்கா கையில கொடுத்துருவேன், அவனு மாத்திட்டு போட்டு. நன்மை செய்யத்ராக இருக்குமாறு கல்வாரி சிலுவையிலாய் இயேசு தங்கி அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மூலமாக இஸ்ரவேல் நடுவில் அருமையான குருடர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள், சப்பாடி நடந்திருக்கிறார்கள், ஊமையை பேசியிருக்கிறார்கள், மனித வாழ்வனை எழுப்பியிருக்கிறார். ஏராளமான அற்புதங்களை பெற்ற ஒருவர் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. ஆனால் அகிலத்திய ஊரான யோசேப்பு பிலாத்தினிடத்திலே போய் நிற்கிறான். எதற்காக தெரியுமா? இந்த இயேசுவை நான் அடக்கம் பண்ண போகிறேன். நன்மை செய்ய இருந்தபோது அதான் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27, 28 வாசிக்கலாம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால், உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. சொல்லாது. ஏன் நன்மை செய்கிற ஒரு திராணி இருக்கும்போது நீ ஏன் நன்மை செய்யாம விட்டுட்ட? இன்னும் வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் நீதிமானுடைய ஆசை, நீதிமானுடைய ஆசை நன்மையே, நன்மையே. நீதிமானுடைய ஆசை நன்மையே. நிறைய ஊழியத்திலே நான் கடந்து வந்த கசப்பான பாதைகள் ஏராளம் உண்டு. ஏராளம், கொஞ்ச நெஞ்சம் அல்ல, நிறைய உண்டு. விசுவாசிகள் நல்ல கைத்தட்டுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆவியில நிறைவாங்க, வீட்டுல எல்லாம் வந்து சாட்சி எல்லாம் பலமா இருக்கும். ஆனா கொஞ்சம் கூட நன்மை செய்கிற இருதயம் இல்லாத எவ்வளோ வேற என் கண்களிலே பார்த்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன், அழுதிருக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவரே இப்படி இருக்கிறார்களே என்று யோசித்து அருமையான மனம் கசந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாசல் எப்பொழுதுமே நன்மை செய்ய திறந்திருக்க வேண்டும். வார்த்தை நல்ல எழுதுறாரு, செய்யத்தக்கவர்களுக்கு எழுதுறாரு. உனக்கு முதல் சொந்தம்னா சபையாய் தான் இருக்க வேண்டும். சபை மக்களா ஜெர்மன் தேசத்துல ஒரு மிஷினரி அம்மா வந்திருந்தாங்க. அப்ப நாங்க இந்த 2 ரூம் தான் வச்சிருந்தோம். 2 ரூம். அதெல்லாம் 3 பசங்க, நாங்க 4-5 பேர் படுத்திருக்கணும். அதுல சின்ன சின்ன பசங்க எல்லாம், கிரேஸ் அந்த பசங்க எல்லாம் படுத்துக்கணும். அவங்க வந்துட்டாங்க. எங்களுக்கு லாட்ஜி எடுத்து வாடகை கொடுக்க வசதி கிடையாது. அந்த அம்மா வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் வசதியான ஒரு விசுவாசி, வசதியான குடும்பம். அவனோட சொன்னேன், சிஸ்டர் இப்படி ஜெர்மன்ல இருந்து ஒரு மிஷினரி வந்திருக்கிறாங்க, உங்க வீட்டில் 3 நாள் மீட்டிங்ல இருப்பாங்க, தங்க இடம் கொடுங்க, சாப்பாடுலாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் சரின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். திருப்பி அங்கிருந்து போன் பண்றாருங்க, எங்க வீட்டுக்காரர் விரும்பலைங்கிறான். அந்த அம்மா இந்த பெட்ல தான் படுத்து 3 நாள் அங்கதான் படுத்திருந்தாங்க. இந்த வீடு அவங்க தான் திறந்தாங்க. இந்த 2 ரூமையும் அவங்க தான் ரிப்பன் கட் பண்ணி தொடர்ந்தாங்க. அந்த படம் இன்னும் வச்சிருக்கிறேன். நன்மை செய்ய திராணி இருந்தவோ நீ செய்யாமல் போனோ. ஓ ரக்க சந்த ரக்க ரக்க பௌனி. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நன்மை செய்ய திராணி இருந்தபோது சில தீமை செய்யற விசுவாசிங்க இருக்கிறாங்க, தீமை செய்யற மனுஷனுங்க இருக்கிறாங்க. செல்வாம்பி சிஸ்டர் ஒருத்தர் சாவில் வந்து சொன்னார், நான் போயிருந்தேன், ஜெபமெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். பாஸ்டர் மோசமான ஆள் பாஸ்டர், அந்த கடையில ராத்திரி படுத்து கிடப்பான் பாஸ்டர், தண்ணியை கோரி ஊத்திடுவாங்க. நான் ஒரு வீட்டுல போய் படுத்திருந்தேன், மழையில, இந்த மாதிரி மழையில, சாணி தர திருநெல்ல. அவங்க யார் தெரியுமா? ஊழியம் செய்யறவங்க, ஊழியம் செய்து ரிட்டையர்ட் ஆனவங்க. நீ என்னதான் நினைச்சாலும் சரி, ஒரு குடனரே தண்ணி ஊற்றுறாங்க அவங்க வீட்டுக்குள்ள. அப்போ எனக்கு படுக்க இடம் கிடையாது. திருப்பி சாக்கை எடுத்துட்டு போய் அந்த ஊத்துன தரையிலே விரிச்சு படுத்துக்கிட்டேன். ஏன்னா அவ்வளவு மழை பெய்யுது.
மலையில நிக்கிற ஒரு ஓரமா. நீ கிறிஸ்டியன் இல்லைன்னா பரவாயில்லையா? ஆனா இந்துக்கள் எவ்வளவு பேர் நல்லவங்க இருக்கிறாங்க தெரியுமா? உங்களை காட்டிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். உங்களை காட்டிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். முஸ்லிம்கள் உங்களை காட்டிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டிருக்கிறாய். இந்த மகா பெரிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறாய். அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய். தரிசனம் பெற்றிருக்கிறாய். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் இதை ஒன்றையும் பெறவில்லை. அப்படி என்றோ நீ செய்கிற நன்மை எப்படிப்பட்டதோ இருக்க வேண்டும் என்றோ அது பொய்யதோ இருக்க வேண்டும். ஆமென். இருக்க வேண்டும். நன்மை செய்கிற காலம். அவங்க என்ன செய்திருக்கணும்? நான் திண்ணையில படுத்திருக்கிறேன், தண்ணி ஊத்தி இருக்க கூடாது, வீட்டுக்குள்ள கொண்டு வந்து படுத்துக்க தம்பி. சின்ன பையனா, அந்த காம்பவுண்ட்ல இருந்தவங்க எல்லாம் திட்டினாங்களாம், இவங்க என்ன பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றாங்க. பாவம் அந்த பையன், அது இந்து பையன். காலையில அங்க ஒவ்வொருத்தரும் சத்தம் போடுறத பார்த்து யானை ஆண்டு நீ சொல்லி அவங்க சொன்னா எங்க வீட்டுக்கு வந்திருக்க கூடாது, நாங்க படுக்க வை பண்றோம். தேவனுடைய பிள்ளையே, நன்மை செய்யும் திராணி இருக்கும் போது நீ நன்மை செய்யாமல் போனால், நீ வயசான காலத்துல அந்த படுக்கையில கிடந்து அழுதுட்டு கிடக்கிற பாரு, நீ நினைச்சா கூட நன்மை செய்ய முடியாது. ஆண்டவர் நல்ல வாலிப நாட்களை உனக்கு தந்திருக்கிறார். நல்ல வேலையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு சொந்த வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை சமுதாயத்தின் நடுவிலே கர்த்தர் உன் கொம்புகளை உயர்த்தி வைத்திருக்கிறார். எதற்காய் தெரியுமா? நன்மை செய்த அநேகரை தேவன் பக்கமாய் நீ திருப்புவா என்று எதிர்பார்க்கிறார். பஸ் காசு போட்டா போனா போட்டோம், ஆட்டோவுக்கு காசு போனா போட்டு, பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க, 3 டிக்கெட் வருது. இந்த அம்மா மனசுல நினைக்கிறாங்க, இவங்க 3 காசே டிக்கெட் எடுக்காத கேஸு, இந்த பஸ்ல போக வேண்டாம். மனசுல டிசைட் பண்ணிட்டான். ஏமா போவோம், சர்ச்சு தானே போறேன், அங்கதான் நின்றுக்கிறேன் பைபிள். ஆமா சர்ச்சு தான் நிக்கிறேன், எங்க வீட்டுக்காரர் வர்றதுக்காக நிக்கிறேன், நீங்க இந்த பஸ்ல போங்க. என்ன மத்தி ஒரு 15-20 ரூபா ஆகும். விசுவாசி டிக்கெட் போடுற எவ்வளவு ஆசீர்வாதம், வாசி டிக்கெட் போடுற எவ்வளவு ஆசீர்வாதம். பிளைட்ல பறப்பீங்க நீங்க எனக்கு போடுற 10 ரூபாய் டிக்கெட் போட்டுருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்க குடும்பத்தை பிளைட்லயே பறக்க வைப்பார். ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நாங்க விதைச்ச விதையெல்லாம் அறுத்திருக்கிறோம், அறுத்து கொண்டே இருக்கிறோம். சொல்றாங்க, நம்மை கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க விதைத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு நன்மை செய்யறவங்க எங்க இருந்து நன்மை செய்வாங்கன்னே தெரியாது. இந்த தெலுங்கு சிஸ்டர் இருக்கிறாங்க, கேளுங்க. அவங்க தான் வந்து எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அமெரிக்கால இருக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு நான் ரொம்ப பேசினதே இல்லை. அவங்க ரொம்ப எங்கேயோ இருந்து உனக்கு நன்மை வரும், எங்கேயோ இருந்து உனக்கு நன்மை வரும். காயங்கள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறது ஐயா. ஓ, இதை காட்டிலும் ஒரு அதிசயம் எங்கே இருக்கிறது? என்னுடைய ஊழியக்காரனை நான் பசியாய் விடமாட்டேன், என்னுடைய தீர்க்கதரிசியை நான் தாகத்தினாலே விடமாட்டேன். கோவை தாற்றண்டை ஆண்டவர் திறந்திருக்கிறார். அந்த பாஸ்டர் பேசும்போது எனக்கு மனசுல என்ன வந்துச்சுன்னா, எல்லா கேரி தாற்றண்டை நீரூற்று அடைக்கப்பட்டது, கண்மலையின் தண்ணீர் நீரூற்று அடைக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ, எல்லா நீரூற்றும் அடைக்கப்படும். ஆனால் கல்வாரி சிலுவையிலோ நீரூற்று திறந்திருக்கிறது, திறந்திருக்கிறது. அதுதான் அருமையான ரத்தம் வருகிற நீரூற்று, தண்ணீர் வருகிற நீரூற்று. அருமையான அந்த நீரூற்று 2000 வருஷமாக திறந்து கொண்டே இருக்கிறது. அது மற்றொரு நீரூற்று. ஆமென். ஆகாருக்கு குடிக்க கொடுத்த நீரூற்றும் அருமையான. இப்ப வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க, அந்த சிஞ்சர் தண்ணி கொண்டு வராங்களே, கொண்டு வரேங்கிறாங்க. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், முன்னெல்லாம் 20 லிட்டர் கேனு 25 லிட்டர் கேன் இங்க இருந்து மெக்காவுக்கு போக கொண்டு போவாங்களாம். இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, வர்றவங்க 5 லிட்டர் கேன் தான் கொண்டு வரணுங்கிறாங்க. தண்ணீர் குறையும் ஐயா,
ஆனால் கல்வாரியிலே திறக்கப்பட்ட அந்த ஜீவ நீரூற்று ஒருபோதும் வற்றாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இரண்டாவது நன்மை என்னவென்றால், நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்ய நல்ல கவனமா இருக்கணும். ஸ்பீடா செய்யணும். பாசங்களுக்கும் பிரசங்கம் பண்றேன், ஊழியர்களுக்கும் பிரசங்கம் பண்றேன். போய் உட்கார்ந்து இருக்கிறேன் 11:30 1 மணி. அந்த பாச தேன் மாதிரி பேசுறாரு, தேன் வடியும் பொழுது. நாங்க 2 ஊழியக்காரர், ஒருத்தி என் கூட இருக்கிற சிஎஸ்சி ஐயர், அவர் ரொம்ப பாவம் கஷ்டப்படுறோம். 2 பேரும் நான் உட்கார்ந்துருக்கோம், பேசிட்டே இருக்கிறான். 1 ஆச்சு 2 ஆச்சு. பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க அப்போ எப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு வரீங்களா, அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரீங்களா? அவர் பஞ்ச பரதேசி, நானும் பஞ்ச பரதேசி. என்ன செய்திருக்கணும்? சாப்பாடு கொடுக்க வேண்டாயா? ஒரு 50 ரூபா கொடுத்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வாங்க, நானும் சாப்பிட்டு வரேன், வந்து அப்புறம் பேசலாம்னு சொல்லி அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட காசு இருக்குதான்னு கேட்டேன். ஒரு கண் கலங்கு, அது இல்லைன்னு கூட சொல்ல முடியல. அவர் ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு நான் அப்படியே போயிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க நான் போயிட்டேன்னு சொல்லிடுறேன், நீங்க வேணா அவரை பார்த்துட்டு போங்க, எனக்கு இந்த ஆளை பார்க்க எனக்கு இஷ்டமே இல்லைன்னு. கர்த்தர் உனக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார்? நிறைய நன்மை செய்திருக்கிறார். வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ஒரு சாப்பாடம், பாசுக்கு ஒரு சாப்பாடம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன கவர்மெண்ட்ல வேலை செய்யற, பாசுக்கு ஒரு சாப்பாடு இது பண்ணி ஏன் சார் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, சேர்த்து புடியா, 2 கிலோ போடு, 4 கிலோ அரிசி போடியா. வேலைக்காரங்களுக்கெல்லாம் ரேஷன் அரிசி வேஸ்டா போயிருந்து போடுறேங்க. உன் பிள்ளைக்கு போடு, உன் மகளுக்கு போடு, உனக்கு போடு, நீ அதில் உட்கார்ந்து சாப்பிடு. 3 பொரியலா, அதுல 2 பொரியல் பாஸ்டுக்கான், இது வெறும் 1 தான். நான் சொல்றேன்யா, கர்த்தர் நம்மையா ஆசீர்வதிக்கணும்னா நம்ம மாறணையா, அல்லேலூயா, நம்ம மாறணையா. நம்முடைய உணர்வு மாற வேண்டும், எண்ணம் மாற வேண்டும், சிந்தனை மாற வேண்டும், எல்லாம் மாறணையா. Glory, glory, glory. இரண்டாவதாக, நன்மை செய்கிற காலத்திலே நீ நன்மை செய்யாமல் போனால் நன்மை செய்கிற இடத்தை விட்டு விலகி போகிறாய். நன்மை செய்கிற காலத்திலே நீ நன்மை செய்வாயானால் உன் நன்மை அருமையான மறைக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய ஆசை நன்மையே. மூன்றாவது, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அது இது கஷ்டமான ப்ராசஸ், ரொம்ப கஷ்டம். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய், இது எல்லாரும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவி உங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட்டால் மாத்திரம் செய்ய முடியும். ரட்சிப்பை நீங்கள் பரிபூரணமாய் பெற்றுக் கொண்டிருந்தால் மாத்திரம் செய்ய முடியும். மாம்சத்துக்குரிய மனிதனாலே இந்த இடத்தை நிரப்பவே முடியாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாசிக்கலாம் 3 யோவான் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் சீக்கிரமாய் போகிறேன். 3 யோவான் 11ஆம் வசனம். தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறோம். நான் இதை பிரசங்கம் பண்றேன், நான் எக்ஸசைஸ் பண்ணி பிரசங்கம் பண்றேன். சும்மா நான் ஏதோ தீமை செய்யுங்க நன்மை செய்யுங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்றேன்னா சும்மா நான் பண்ணல. பிராக்டிக்கலா நமக்கு ரொம்ப தீமை செய்த ஆள், ஊழியத்தை ரொம்ப டேமேஜ் பண்ண ஆள், ஊழியத்துக்கு ரொம்ப விரோதமாக கிரியை செய்த ஆளு, எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ நம்மள அவ்வளவு கேவலப்படுத்தின ஒரு ஆள். புருஷன் மனைவியா வராங்க வீட்டுக்குள்ள, அவங்கள்ட்ட நான் அன்பா பேசினேன். எனக்கு நான் இந்த வசனத்தை என் இருதயத்துக்குள்ள கொண்டு வந்தேன். இவங்களுக்கு நன்மை செய்யணும், கடினமா ஒன்றும் பேசக்கூடாது, ரொம்ப அன்பா பேசணும். என் மனசை மாத்துறேன். அவங்களுக்கு லெமன் ஜூஸ் எல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட நல்லா பேசி, ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல பலனை கொடும், நல்ல ஆயுசை கொடும், இவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபம் பண்ணி அனுப்பினேன். நீங்க நம்ம கூட இருந்த ஜோசப், அவன்கிட்ட சில குறைகள் இருந்தாலும் அவன்கிட்ட மறக்க முடியாத சில காரியங்கள் இருக்கு. புருஷனும் மனைவியும்
அவன் வீட்டுல மண் அள்ளி அவன் மேலே வீசிட்டாங்க. எவ்வளவு கேவலமா கெட்ட வார்த்தை பேச முடியுமோ அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசி அவனை அங்கிருந்து போனான். மனைவி அவங்க இங்க வந்துட்டாங்க. திடீர்னு என்ன பார்க்க வந்திருந்தாங்க 2 பேரும். ஜோசப் இங்க வருது அவங்களுக்கு தெரியாது. நான் இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் அங்க ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறேன். இவன் தான் அங்க போய் சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி கொடுப்பான். அவங்க இருந்து சாப்பாடு இவன் தான் வாங்கி இங்கேயும் கொண்டு வருவான். நான் சொன்னேன், இவங்க சோத்துறாங்க. அவங்களுக்கு கண்ணெல்லாம் பிதுங்குது, முகமெல்லாம் மனைவிக்கு புருஷனுக்கு மாறுது. ஆனா இவன் நல்ல சிரிக்கிறான். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், எப்போ வந்தீங்க நீங்க பாட்டு சிரிக்கி அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான். நான் ரொம்ப பழக்கம் அதனால பேசுறான் போலுக்குன்னு நினைச்சிட்டேன். அது சொல்லவும் இல்லை என்கிட்ட. இப்போ ஜோசப் இவங்களுக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தனா நான் வாங்கி கொடுத்துறேன் பாஸ்டர்னா. ஏன் செலவிட்டான்? 100 ரூபாய் காணிக்கை நான் கொடுக்குறேன்னு எந்த கையில் 100 ரூபாய் அந்த டேபிள்லயும் வச்சுட்டான். அவன் மனைவி அங்க ஏகப்பட்ட திட்டம். சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அனுப்புறான். அதுங்க அழுதுச்சுங்களா, 2 பேரும் கையை பிடிச்சி அழுதுச்சுங்களா, எங்களை மன்னிச்சிடுங்க. இங்க வந்தப்பறம் தான் எனக்கு கதையே தெரியுது. எனக்கு அது என் மறக்கவே இல்லை. மண் அள்ளி தூக்கி கெட்ட வார்த்தை பேசின ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்து 100 ரூபாய் காணிக்கை கொடுத்து அனுப்புறதுன்னா சாதாரண காரியமாயா? சாதாரண காரியமா? நம்ம முட்டி போட்டாலே நமக்கு ஞாபகம் வருது என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் நாசமா போகணும், அவன் திட்டிகிட்டே இருக்கிறான், சண்டை போட்டே இருக்கிறான், உருப்படவே மாட்டான், கோர்ட்டு கேஸ் வச்சுக்கிட்டான். அங்க சாவுன்னா நமக்கு இங்க எப்பவும் பாடுற சோத்திரம் வல்லமையான சோத்திரமா வரும். நம்ம சாதாரணமா சோத்திரம் சொல்றதை காட்டிலும் பயங்கரமா சொல்லுவோம். சபையில வந்து சாட்சி சொல்லுவோம், கர்த்தரின் சத்துருவை பூமியிலே தட்டி போகப்படினோம், சோத்திரம் சோத்திரம். ஐயா, நீங்க ஆண்டவர் நன்மை செய்வதில் நீங்கள் பெருகும்படி அருமையான அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதிகமான கிருபைகளை, அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் அதிகமான கிருபைகளை தேவன் தருவாராக. அதிகமான சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனநல பாதிக்கப்பட்ட குழந்தையோடு கூட அந்த தாய் போராடுகிறாள். அந்த தாய் அவனோடு கூட போராடுகிறாள். ரெட்டியார் பாளையத்துல பிரதர் வந்திருக்கிறாரு. அவங்க தெரியும் எனக்கு. அவங்ககிட்ட நான் நேரே கேட்டேன், சிஸ்டர் அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஒரு பையன் மனநிலை பாதிக்கப்பட்டவன், அவங்கள பெரிய பையன், அவன் வாக்கு போனோன்னு குத்துவான், மூஞ்சிலே குத்திடுவான், அப்படிப்பட்ட பையன். அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, என் பையனுக்காக என் வாழ்நாளெல்லாம் நான் தியாகம் பண்ணிவிட்டேன். நன்மை செய்ய அருமையான தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது நம்ம இடத்துல குறைவாய்தான் இருக்கிறது. ஆனால் அதிலே நீங்கள் பொருள வேண்டும், அதிலே நீங்கள் கட்டப்பட வேண்டும், அதிலே நீங்கள் வளர வேண்டும். பாஸ்டர் எனக்கு சொன்ன வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, நமக்கு யாரையா நமக்கு பூமியில வந்து எதிரி, நமக்கு பூமியில எதிரி ஒரே ஒருத்தன் தான், பிசாசு மட்டும்தான். அல்லேலூயா. 4வது ஆண்டவர் இன்னும் கிருபை பெறுகிற அந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் முடிக்கிறேன், சீக்கிரமா முடிச்சேன். நான் சொல்லுகிற சில சின்ன சின்ன காரியங்கள் சாதாரணமான உங்களுடைய உள்ளங்களை அசைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிருபைக்குள்ளே இருக்கிறதான் மேன்மை. வாசிக்கலாம் யாத்திராம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். நீங்க நன்மை செய்து விட்டுட்டு போனீங்கன்னா ஆண்டவர் சும்மா நிக்க மாட்டாரியா? ஆண்டவர் விடவே மாட்டாரியா? நீங்க வாசிக்கலாம் நீதிமொழியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13, 22. தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஆதியாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ நன்மை செய்தால் மேன்மை, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. கலாத்தியருக்கு எழுதுகிறோம் 3ஆம் அதிகாரம் 3, 4 வாசிக்கலாம். நான் முடிக்கிறேன். ஆமென். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள்
இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற பொறிகளோ நம்ம நன்மை செய்யறவர்களாய் நான் இருந்தோம், ஆனா இப்ப நம்ம செய்யறதில்ல. ஏன்னா அதனால நிறைய எதிர்ப்புகள் போராட்டங்கள் எல்லாம் வந்ததுனால ஏதோ செய்யறோம், ரொம்ப செய்யக்கூடாது, அப்படி அந்த இடத்துக்கு வந்துடும். நான் சொல்லுகிறேன், அருமையான ஆண்டுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கம் நன்மை செய்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். நீங்கள் தீமையை விதைத்தால் தீமையை அறுப்பீர்கள். உங்கள் சந்ததியே அறுக்கும், உங்கள் பிள்ளைகள் அறுப்பார், உங்கள் குடும்பம் அறுக்கும். 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதம் கடந்து போவது உண்மையானால், அருமையான நீங்கள் விதைக்கிற விதையும் கடந்து போவது உண்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நன்மை செய்யும்படியாய் தெரிந்திருக்கிறார். ஆமென். நன்மை செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார். நன்மை செய்யும்படியாய் முன்குறித்திருக்கிறார். ஆமென். அப்படியே கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாம் கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எனக்கு நன்மை செய்ய கிருபைதாரும், நன்மை செய்யும்படியாய் என்னை மாற்றும், நன்மை செய்யும்படியாய் என்னை உருவாக்கும். சபையாய் மாற்றும். ஹல்லேலூயா. ஒருவரை ஆழமாய் நேசிக்கிற சபையாய் மாற்றும். சாட்சிகள் நாங்கள் கேட்போம். பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையிலே பிள்ளைகளை நீ கொடுத்திருக்கிறீர்கள். வயதானவர்களை கொடுத்திருக்கிறோம், தகப்பனை போல் உள்ளவர்களை கொடுத்திருக்கிறோம். அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பேர பிள்ளைகள் எல்லாரும் கொடுத்திருக்கிறோம். சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நன்மை செய்யப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்து ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதா.